டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் மற்றும் அவையார் ஐஏஎஸ் அகாடமி மாணவ அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த பார்ட் 7 லாஸ்ட் பார்ட். ஸோ ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை மிஸ் பண்ணவங்க தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே நிறையா ஷார்ட்கட்லாம் நம்ம பார்த்துருக்கோம். தெளிவாக பாருங்கள். ஓகே, இந்த பார்ட் 7 ரொம்ப முக்கியமானது. இந்த பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். கண்டிப்பாக இதிலிருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன டைப்லாம் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கு மெயினாக 2 ஃபார்முலா தேவை. ஸோ இதுதான் அது. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்தில் 2 வருஷங்களை அதிகமாக கேட்கும். அதாவது 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்குள்ள கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இது அதிகமாக கேட்பாங்க. சார் இதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையில வித்தியாசம் கேட்க மாட்டாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 2 வருஷம்னு கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்தை இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை இங்கே நோட் பண்ணிடலாம். பிரின்சிபல் வேல்யூ இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம மொத்த தொகைக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். இப்போ A = P × 1 + R/100. இப்போ 2 வருஷமாக இருந்தால் ஹோல் ஸ்கொயர்னு போடும். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இந்த பார்ட்டி இல்லாமல் இங்கே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே போல் 2வது ஃபார்முலா பாருங்கள். 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இது கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி = P × அதே R/100 போட்டுக்கணும். அடுத்தது என்ன, 3 வருஷத்துக்கு 3 + R/100 இப்படின்னு போடலாம். இதை மட்டும் மாடிஃபை பண்ணிவிட்டு, இப்போ மாடிஃபை பண்ணிட்டு எப்படி பண்ணுவோம், எல்சிஎம் வந்து இங்கே 100ன்னு எடுத்துக்கும். இங்கே 300 + Rன்னு வரும். ஒன்று போட்டால் ஆர்க்கு மட்டும் டிவைடில் 100 போட்டிங்கன்னா முன்னாடி 3 மட்டும் போடணும். இல்லை ஹோல் 100 போட்டிங்கன்னா 300 + Rன்னு போடணும். இதுதான். ஸோ இந்த சேஞ்சஸில் நீங்கள் 2ல் எது வேணால் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலாவை மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்தில் நான் எத்தனை டைப் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபார்முலா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் = P × R/100 ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு. இதில் டேட்டாஸ் மொத்தம் 3 இருக்குது. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்தையே வந்து கொடுப்பாங்க. அடுத்து பிரின்சிபல் வேல்யூ இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த 3 டேட்டாவில் ஏதாவது 2 கொடுத்து இன்னொன்று கேட்கலாம். இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டாக நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஸோ இதில் வேறு ஒன்றுமே இல்லை. நிறையா இந்த 2 வருஷம் அப்படிங்கிறதுல அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், 4000 5%, 2 வருஷத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இங்கே 10,000 கொடுத்துருக்காங்க, இங்கே 5,000 8,000 இந்த மாதிரி தான் வந்து அங்கே மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சம்லே நீங்கள் நல்லா தெளிவாக கான்செப்ட் புரிஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்பர் தான் மாறுது, அமௌண்ட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மாறுது அப்படிங்கிறத இழந்து பிடிச்சிக்கலாம். ஸோ 2 வருஷத்துக்கான அந்த கூட்டு வட்டி தனி வட்டிக்கான வித்தியாசமே நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ பாருங்கள், இப்போ இங்கே பின்னாலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து அந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 9 கொஸ்டின் வரைக்குமே. 10வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அசல் அமௌண்ட் என்ன, வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் அமௌண்ட்டு என்ன. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே போல் தான், வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் வேல்யூ என்ன. இதே 2 வருஷம்தான். ஓகேவா? அடுத்தது அதே போல் தான், வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 13வது அதே மாதிரி தான். 14வது பாருங்கள், இங்கே வித்தியாசமும் அசல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு வித்தியாசம் கொடுத்துட்டு வட்டி வீதம் என்ன, இது ஆரோட வேல்யூ கேட்குறான். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அந்த ஃபார்முலாவிலேருந்து அழகாக நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுவும் அதே போல் வட்டி வீதம் தான் கேட்டிருக்காங்க. இது டைப் 1ல். டைப் 2ல் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கானது. அப்போ இன்னொரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணலாம். அங்கேயும் என்ன இதே போல் தான், வித்தியாசங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். அதே போல் தான் இங்கே இப்போ வித்தியாசம் வந்து கொடுத்துட்டு அசல் வேல்யூ என்னங்கிறது கேட்கலாம். இந்த மாதிரி மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஒரு ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இது டைப் 2ல். டைப் 3 பார்த்தீங்கன்னா
அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். அரையாண்டுக்கு ஒரு முறை கான்செப்டில் நம்ம எந்த விதமான ஃபார்முலாவுமே பார்க்கல. ஆனால் இதுக்கு நம்ம என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம், சேம் நம்ம இப்போயே நம்ம பார்த்த அந்த 2 வருஷத்துக்கான 3 வருஷத்துக்கான ஃபார்முலா பார்த்ததுவே இங்கேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்ன மாற்றம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஓராண்டு, அதே போல் அரையாண்டு கான்செப்ட் தான். இங்கேயும் 6 மாதத்துக்கு ஒரு முறை 1.5 வருஷம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் தான் கேள்வி வைப்பாங்க. இது டைப் 3. அதே இது டைப் 4 பார்த்தீங்க அப்படின்னா, டைப் 4 பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கூட்டு வட்டியில் ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நல்லா இந்த கொஸ்டின் டைப் 4 கவனிக்கணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் தான். ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டியில் இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஓகேவா? அதே போல் தனித்த வட்டி, தனி வட்டியில் எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே போல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸாக இது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசமா அப்படி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2 வருஷத்துக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா அது கிடையாது. ஸோ நீங்கள் இது என்ன பண்ணணும் அப்படிங்கிற பாருங்கள். அதே போல் 3 வருஷத்தில் கூட்டு வட்டி இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா தனி வட்டி எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம பார்த்தோம்ல 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. இது வரைக்கும் நம்ம 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு தான் அந்த 2 ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிப்போம். இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு. அப்போ 4 வருஷம் தான் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க தான். இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போது மொத்தம் ஒரு 30 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. 2 வருஷத்துக்கானது நிறையா இருக்கும். நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் உடனே கொஸ்டின் நான் கொடுத்துட்டேன். இப்போ 9 நம்ம பார்க்கலாமா? ஏன்னா நான் என்னென்ன டைப் பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்தது ஒவ்வொரு டைப்லையும் என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு அதுக்கேற்றாப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசல் பீக்கு 6% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. இது மேக்ஸில் எல்லா பார்ட்லையுமே இருக்குது. அதனால தான் நம்ம ஃபார்முலாவையும் ஒன்ஸு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன, இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? ரைட். அடுத்த 2வது கொஸ்டின், ரூபாய் 2400க்கு 5% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டினில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் முக்கியமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக எத்தனை வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம்? 2 வருஷத்துக்கு. அப்போ இந்த 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னாவே அதுக்குரிய ஃபார்முலா நம்ம என்ன நோட் பண்ணுவோம், கூட்டு வட்டி தனி வட்டி, கூட்டு வட்டி மைனஸ் தனி வட்டி நோட் பண்ணுவோம், சிஏ மைனஸ் எஸ்ஐ பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்க டேட்டாவை கரெக்டாக அப்ளை பண்ணலாம். பிரின்சிபல் வேல்யூ 2400, இந்த R/100, R வழிங்க 5 தானே, ஸோ 5/100 நம்ம போட்டுக்கலாம். ஸ்கொயர்ட் மென்ஷன் பண்ணுறதுனால இன்னொரு ஒரு 5/100ன்னு போட்டுக்கலாம். இப்படியே கூட பண்ணிடலாம். இப்போ சிம்பிளை பண்ணலாம். இப்போது இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து ஓரஞ்சு 5 25 100. அடுத்து ஓரஞ்சு 5 4 5 20, 1 4 4 6 4 24. அப்போ ஆன்சர் எவ்வளோ வருது? 2க்கு வித்தியாசம் 6 ரூபா. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், 3வது கொஸ்டின், ரூபாய் 5000 ஆண்டு வட்டி வீதம் R = 4%. எண் வந்து 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளில் தனி வட்டியும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம். அப்போ அதே போல் தானே சிஏ மைனஸ் எஸ்ஐ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது இங்கே 5000 பிரின்சிபலை மட்டும் நோட் பண்ணிடலாம். R வேல்யூ எவ்வளோ? 4 தானே, ஸோ 4/100 போட்டுக்கலாம். அதே போல் 4/100 போட்டுக்கலாம். இங்கேயும் இப்போ 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இங்கே 25ன்னு வரும். அதே போல் இங்கேயும் 25. இப்போ ஒரு 25 2 25 50 வந்து 2 25 இருக்குது. ஸோ 200 வரும். அடுத்தது ஒரு 25 8 25 200. ஓகே, அப்போ இங்கேயும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு? 8 ரூபா. ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதே போல் தான் அடுத்தடுத்தது 2 வருஷத்துக்கானதில் அந்த அமௌண்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், 4000 5% வட்டி வீதம். ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1. ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 1 ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க.
அதேபோல் 10,000 8%. அழகாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 10,000 நோட் பண்ணிடுங்க. 8/100 8/100. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அசல் அமௌண்ட்டு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2 வருஷத்தில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். அடுத்து இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ அடிச்சிடலாம். இனி 8 64 மட்டும்தான் இருக்குது. இது அதற்கான ஆன்சர். ஈஸி தானே? ஓகே, அடுத்து பாருங்கள். 6வது கொஸ்டின். 5,000 2%. அடுத்து 8,000 10%. இதெல்லாம் நீங்கள் அழகாக சால்வ் பண்ணிடுவீங்க. ரொம்ப கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். இது 9,000. இது இந்த 8வது கொஸ்டின் கூட உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 2ஆக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள். தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இப்போது 10வது கொஸ்டின் பார்க்கலாம். 10வது கொஸ்டின் கவனிங்க. 2 வருடங்களுக்கு 10% வட்டி விதத்தில் ஒரு தொகைக்கான தனி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கான வித்தியாசம் 40 எனில் அந்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. இதே போல் தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் ஈக்குவல் P × R/100². இதில் என்ன பண்ணிட்டாங்க, வித்தியாசத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 40 ரூபா. கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிரின்சிபல் என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஆர் வேல்யூ 10% தானே. ஸோ இன்ட்டு நோட் பண்ணிட்டு 10/100. அதே போல் 10/100. இப்போ நம்ம 0 0 தான் அடிச்சு கொடுப்போம். இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த அடிச்சலாம். இங்கே கீழே 10 10ன்னு இருக்குது. 10 100. அந்த 100 இங்கே மல்டிப்புளாக வந்துடும். அப்போ 40 × 100 4000 தான் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ வருஷம் 2 வருஷத்துக்கு கரெக்டான ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக சிம்ப்ளை பண்ணிடுவீங்க. அதே போல் தான் கூட்டு வட்டியும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 6%. 2 ஆண்டுகளுக்கான வேறுபாடு ₹18 எனில் அசல் நிலை காண்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 3. ஈஸி தானே? இப்போ நம்ம பார்க்குறது தானே. ஸோ இது நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுட்டீங்க, ரொம்ப ஈஸி தான். அடுத்தது பாருங்கள். 2%. 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசல் கிடைத்த கூட்டு வட்டி தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் 4 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வித்தியாசத்தை 4 ரூபா நோட் பண்ணிடுவோம். அப்படின்னு சொல்ல எவ்வளோன்னு தெரியாது. 2%. அப்போ 2/100. அதே போல் 2/100. இப்போ இங்கேயே அடிச்சு கொடுக்கலாம். 1 2 2 4. இந்த 2 கூட அடிச்சிடும். கீழே 100 மல்டிபிள் ஆன்ஸ்னா 1ங்கிற நம்பருக்கு பக்கத்தில் 4 0 போட்டோம் 10,000. இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அடிச்சு கொடுக்குறது உங்களோட கன்வீனியன்ட்டு. நீங்கள் எப்படி வேணாலும் சிம்ப்ளை பண்ணலாம். கரெக்டாக பண்ணிட்டாவே ஓகே தான். அதே போல் 13வது கொஸ்டின் பாருங்கள். இங்கேயும் கொஞ்சம் நம்பர் மாறுதா. 2 வருடங்களுக்கு ₹8% வட்டி வீதத்தில் எளிய மற்றும் கூட்டு வட்டிக்கான வேறுபாடு 768. தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணிடுவோம். 768. ப்ராக்டிஸ் பண்ண ஃபார்முலா எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ P × 8/100. அதே போல் 8/100. இப்போ அடிச்சு கொடுத்தா 4ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 1 8 8. இங்கே 9 8 72. பேலன்ஸ் 4 48னா 6 8 48. மறுபடியும் 8 அடிச்சு கொடுத்தா 1 8 8. இங்கேயும் 1 8 8. பேலன்ஸ் 1 16 2. அவ்வளோதான். இப்போ நம்ம அடிச்சு கொடுக்குற நம்பரை செலக்ட் பண்ணுறதுல கூட ஒரு ட்ரிக் இருக்குது. நீங்கள் கீழே அடிச்சிட்டிங்க அப்படின்னா வச்சுட்டிங்க 8ஐயும் இந்த 100ஐயும் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 25ன்னு வரும். உடனே உங்களுக்கு நிறையா மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே இந்த சைடு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 12ஓட இந்த 4 0 போட்டாவே போதும். 12,000ங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு ட்ரிக்கு தான். நம்ம சிம்ப்ளை பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் நம்ம எதை நம்ம சூஸ் பண்ணுறோம், எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும், அதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து 14வதும் இதே போல் தான். 8,000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு. வித்தியாசம் 20. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ இதே போல் தானே. C - SI = P × R/100². ஸோ இதில் அதே வித்தியாசம் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். 20 ரூபா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ 8,000 கொடுத்துட்டாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கல. ஸோ R/100. இன்னொரு R/100. இந்த மாதிரி நோட் பண்ணிக்க வேண்டியதான். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே 2 0 இருக்குமா, இந்த 2 0 இந்த 2 0 அடி ஆயிரும். அதுக்கப்புறம் இப்போ டிவைடில் 100 இருக்கட்டும், அப்படியே கூட வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த 0வையும் இந்த 0 அடிச்சிடலாம். இங்கே 1 2 4 2 8. அடுத்தது இங்கே 1 4 4 25 4 100. இப்போ மேலே 6 × R²ன்னு இருக்குல்ல. R² வேல்யூ தான் இந்த சைடு இருக்க 25. இந்த சைடு போகும்போது மல்டிப்புளாக மாறிடும். அப்போ R² வேல்யூ 25னா ஆரோட வேல்யூ என்ன, 5 தானே. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த ஒரு ஃபார்முலாவில் அவங்க 3 டேட்டா
3 டேட்டாவில் ஏதாவது 2 கொடுத்து இன்னொன்று கேட்பாங்க தான். அதே போல் தான் இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. எவ்வளவு 15,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. எஸ், 15,000க்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 96 ரூபா. 2 வருஷம் தான். அப்போ இதே ஃபார்முலா தானே, CA மைனஸ் SI ஈக்குவல் டு P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். வித்தியாசம் 96 ரூபா. பிரின்சிபல் வேல்யூ 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ R/100. அதே போல் இன்னொரு R/100 போட்டுக்கலாம். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 அடிக்கலாம். அடுத்து 50ஆல் அடித்து கொடுத்தோம்னா இங்கே 3 வரும், இங்கே 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 1 3 3, இங்கே 3 9, 2 3 6. இப்போ இந்த 2 இந்த சைட் போகும்போது மல்டிப்ளாக மாறும்ல. இப்போ 32 × 2 64. எதோட வேல்யூ 64? ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 64. இதில் வந்து ஆரோட வேல்யூ என்ன? 8. ஸோ ஆப்ஷன் பி தான் இருக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். 5வது கொஸ்டின் இருக்குது. ஸோ 5வது கொஸ்டினும் 16வது கொஸ்டினும் இதே போல் தான். கரெக்டாக நோட் பண்ணுவோமா? இங்கே 20 வரும். அடுத்தது 32,000. நெக்ஸ்ட்டு R/100. அதே போல் R/100. சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 1 0வும் இங்கே இருக்க 1 0 கேன்சல் பண்ணலாம். அடுத்து 1 2 16 2 32. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 4ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 4 4 16, இங்கே 25 4 100. இப்போது நல்லா கவனிங்க, ஆர் ஸ்கொயரோட வேல்யூ எப்படி மாறும்? இந்த சைடு ஆர் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 25 இந்த சைடு வரும்போது மல்டிப்புளாக மாறும். இந்த 4 இந்த சைடு வரும்போது டிவைடாக மாறும். ஓகேவா? அடுத்தது இது இன்னும் நம்ம சிம்பிள் பண்ணலாம். அப்போ ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் வேல்யூ தேவை அப்படின்னா 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஓகேவா? இப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு 5/2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் கலப்பினத்தில் இருக்குது. அப்போ 5/2 கலப்பினத்தை மாற்றினா 5ல் 2 2 இருக்குது, பேலன்ஸ் 1 இருக்கும், 2.5. ஓகே? ஸோ 2.5% தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அடித்து கொடுக்குறது கவனமாக சிம்பிளை பண்ணிடணும். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின் பாருங்கள். இது 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கும் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 1 ரூபா தான். அசலானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபார்முலா நோட் பண்ணோம் அப்படின்னா P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ வித்தியாசம் 1 ரூபா தான். பிரின்சிபல் வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2. ஸோ 2/100 மறுபடியும் 2/100 நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடித்து கொடுத்தா இங்கே 50ன்னு வரும். அதே போல் இங்கேயும் 50ன்னு வரும். இந்த 50 × 50 2500 தான். இந்த சைடு மல்டிப்புளாக மாறும், 1ஓட மல்டிபிள் பண்ணிடுவோம். அப்போ பிரின்சிபல் வேல்யூ என்ன வரும்? இந்த 2500 தானே. ஸோ 2500 தான் அதற்கான ஆன்சர். ஈஸி தானே? ஸோ ரொம்ப சிம்பிளானது. கரெக்டாக அந்த ஃபார்முலா நோட் பண்ணுறீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைப் 2. டைப் 2ல் 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் இதான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குரிய ஃபார்முலா கரெக்டாக வந்து நோட் பண்ணணும். நான் 2வது சொன்னேன் பாருங்கள், அதாவது இந்த 300 + அது அந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 வருஷத்துக்கான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 300 + R/100 இப்படி நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் வேல்யூ 8000 போட்டுடலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 5. ஓகே, 3 வருஷத்துக்கானது தான் அந்த ஃபார்முலாவே நம்ம நோட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது 5னா 5/100, அதே போல் இன்னொரு 5/100 போட்டுடலாம். இங்கே 305, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300ஓட ஆட் பண்ணிட்டேன்னாவே போதும், 305/100. இப்போ இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த 2 0, இந்த 2 0, இந்த 1 0, இந்த 1 0 அடிச்சிடலாம். அடுத்து 5ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1 5 5, 2 5 10, இங்கே 1 2, 4 2 8. ஓகே, அடுத்து 1 5 5, இங்கே 25. அடுத்தது 5ஆல் மட்டும்னா 4 5 20, இங்கே 6 5 30, 1 5 5. இந்த நாள் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக 61 மட்டும்தான் இருக்கும். 61 தான் அதற்கான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதே இந்த 3 வருஷ கான்செப்ட் தான். ஓகேவா? பாருங்கள், 3 ஆண்டுகளுக்கு வித்தியாசத்தை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க. வித்தியாசத்தை கொடுத்துட்டு
அசல் கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணி கரெக்டாக சிம்ப்ளை பண்ணிடலாம். இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போதே ஃபார்முலா எழுதிக்கோங்க. P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். 3 வருஷத்துக்கு தானே, 3 வருஷத்துக்கு. ஓகே, அப்போது 300 + R/100 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பிரின்சிபல் வேல்யூ அதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வித்தியாசம் 155 ரூபா கொடுத்துட்டாங்க. R வேல்யூ 10%. அப்போது 10/100, இன்னொரு 10/100, அடுத்து 310/100. அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 300ஓட ஆட் பண்ணாவே போதும். சிம்ப்ளை பண்ணுங்கள். 0 0 அடிச்சிடலாமா? இந்த 0 அடிச்சிடலாம், இந்த 0 அடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்து இந்த 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 31 தான் இருக்குது. 31ன்னு பார்த்தீங்கன்னா 5 31 155. அவ்வளோதான். கீழே இருக்கிறது இந்த 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, 10 இருக்குது. 1000 தானே, 10 × 10 × 1000 தானே. அந்த 1000 இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5000 கிடைக்கும். இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. ஸோ 5000 தான் அதற்கான ஆன்சர். ஸோ சிம்ப்ளை பண்ணுறது உங்களோட கன்வீனியன்ட். நீங்கள் நான் அந்த ஆர்டரில் தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன? இதே போல் தான் அசல் தான் கேட்குறாங்க. ஸோ 3 ஆண்டுகள் தான். இதே போல் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? வித்தியாசம் 31 ரூபா. பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. 10% விழுக்காடா? அப்போ 10/100, இன்னொரு ஒரு 10/100, அடுத்தது 310/100. இப்போ இதெல்லாம் நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து இங்கே 31 இருக்குது, இந்த 31 அவ்வளோதான், 1 மட்டும்தான் இருக்கும். கீழே இந்த 10 எல்லாம் சேர்ந்து 1000 மாறும். அந்த 1000 இங்கே மல்டிபிள் பண்ணிட்டோம்னா இதுதான் பிரின்சிபல் வேல்யூ. 1000 ரூபா தான் அதற்கான ஆன்சர். ஈஸி தானே, ரொம்ப சிம்பிளானது தான். ஓகே, அடுத்தது பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் இருக்கா? இருந்தாலும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் என்ன? 3 ஆண்டுகளுக்குரிய கூட்டுவட்டி தண்ணீர் வித்தியாசம் 1134. எவ்வளோ சதவீதம்? 5%. அப்போ 5/100, 5/100, அடுத்து 315/100. ஸோ இதை நம்ம அடித்து கொடுத்தோம்னா 5ஆல் அடித்து கொடுத்தா இங்கே 3/20. அதே போல் இங்கேயும் 3/20. இங்கே 5ஆல் அடித்து கொடுத்தா 6 5 30, அடுத்தது 3 வரும். இங்கே அதே போல் 20ன்னு இருக்கும். இப்போ இந்த சைடு டிவைடெல்லாம் எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. 3ஆல் அடித்து கொடுத்தலாம். 4 3 3, இங்கே 3 9, பேலன்ஸு 2, 23 7 3 21, பேலன்ஸ் 2, 24 8 3 24. மறுபடியும் 3ஆல் சிம்ப்ளை பண்ண முடியுமா? எஸ், முடியும். ஓகே, அப்போ 1 3 3, 2 3 6, பேலன்ஸ் 1 18, 6 3 18. இப்போ 1 63 63, 2 63, 126. இப்போ கீழே இருக்க இந்த 20 20 20லாம் வந்து மல்டிபிள் பண்ணோம்னா 8000 வருமா? அந்த 8000 இங்கே நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 × 8000 16000 ரூபா. 16000 தான் பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ இனிலாம் அந்த நம்பரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சம்மனாக இருந்தால் நம்ம அது பண்ணலாம். இப்போலாம் பேசிக் தான். இதே போல் 12000 கொடுத்து 3 வருஷத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 8னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேவா? ஸோ இதான் இதையுமே நீங்கள் நல்லா இதே சேம் இது தான் இங்கேயும் 8000 ரூபா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல 5%. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டைப் 3 கவனிங்க. ஸோ டைப் 3 பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு கான்செப்ட் தானே. 1200 ரூபா 10% வட்டி விதத்தில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. கணக்கிட்டால் வரக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம். இப்போ நம்ம இந்த அரையாண்டு கான்செப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா 2 வருஷத்துக்கான, அதாவது வந்து 2 வருஷங்கிறத நம்ம எப்படி நோட் பண்ணுறோம்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 வருஷத்துக்கு ஓகே 1 இயர் ஃபார் 1 இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இங்கே வந்து தமிழில் அந்த 1 வருஷத்துக்கான காலத்துக்கு வந்து என்ன வட்டி அப்படின்னு சொல்லலை. நான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள். இப்போ என்ன பண்ணால் இந்த 2 வருஷத்துக்கான ஃபார்முலாவே நம்ம நோட் பண்ணிக்கலாம். சார் ஏங்க சார் 2 வருஷத்துக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். P × R/100 ஹோல் ஸ்கொயர். இதில் 1 வருஷத்தில் வந்து எத்தனை அரையாண்டு இருக்குது? இப்போ 1 இயரில் வந்து 2 அரையாண்டு இருக்குது. ஸோ அதனால 2 வருஷத்துக்குரிய அப்ளை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணக்கூடிய கண்டிஷன் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக குறைச்சணும். ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட்லேயே பார்த்துருக்கோம். அரையாண்டு வந்துச்சுனாவே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை
நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்கேன். அரையாண்டு அப்படின்னாவே ஞாபகம் இருக்குல்ல. அதே போல் இங்கே 10% 2ஆல் டிவைட் பண்ணால் 5% தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது பிரின்சிபல் வேல்யூ எவ்வளவு 1200 இன்ட்டு 10க்கு பதிலாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10க்கு பதிலாக 5 தான் நீங்கள் போட போகிறீங்க. அதே போல் 5/100 இந்த ஃபார்மெட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சிம்பிளை பண்ணால் இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். அடுத்து ஓரஞ்சு 5 25 100 ஓரஞ்சு 5 4 20 ஒரு நாள் 4 முன்னாங்க 12. அப்போது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் இந்த அரையாண்டு கண்டிஷத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 3 ரூபா மட்டும்தான். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஈஸி தானே? ஸோ இந்த கண்டிஷனை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கணும். இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும். இப்போ இதே போல் தான் அடுத்தடுத்து பாருங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள். அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1200க்கு ஆண்டு வட்டி 10%. ஓராண்டுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ கேட்டிருந்த அதே கொஸ்டின் தானே. ஆன்சர் என்ன வரும்? 3 ரூபா தானே வரும். ஓகே, ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த அதே இது தான், இந்த வருஷம் தான் மாறி இருக்குது. அப்போ ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ இதையும் கவனிங்க. ஸோ க்ரியேட்டிவ் கொஸ்டின் தான் இருந்தாலும் இந்த மாதிரியும் கேட்டிருக்காங்க. பின்னாடி கொஸ்டின் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அசல் ரூபாய் 4000க்கு எத்தனை 10% வருட வட்டி வீதத்தில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுவது அசலுடன் சேர்க்கப்பட்டால் 1.5 வருட முடிவில் கிடைக்கும் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் வித்தியாசம் என்ன? இப்போ 1.5 வருஷத்தில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 3 அரையாண்டு இருக்கா? அப்போ நம்ம 3 வருஷத்துக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் P × R/100 ஹோல் ஸ்கொயர். அடுத்து 300 + R/100. ஓகேவா? ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? 10% பதிலாக 5% மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் பாதி தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இங்கே பிரின்சிபல் வேல்யூ 4000 நோட் பண்ணுங்கள். 10க்கு பதிலாக 5/100. அதே போல் இங்கேயும் 5/100. இங்கே என்ன வரும்? 305/100. ஸோ அரையாண்டு கண்டிஷனில் மோஸ்ட்லி இந்த 1 வருஷம் 1.5 வருஷம் இதான் கேட்பாங்க. அப்போ 2 வருஷம் ஃபார்முலா 3 வருஷம் ஃபார்முலாங்கிற நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். இந்த 1 0 இந்த 1 0 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓரஞ்சு 5 2 10 ஓரன் 2 2 4. அடுத்து ஓரஞ்சு 5 25 100 மறுபடியும் 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4 வரும். இங்கே 61. அடுத்து ஓரன் 2 இங்கே 2 4. இப்போ 61 பாதி என்ன? 30.5. இதுதான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். 30.5 தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதே 1.5 வருஷ கான்செப்ட், அதாவது அரையாண்டு தான் 1.5 வருஷ கான்செப்ட்லேயும் அடுத்து அதே டிஎன்பிசி கொஸ்டினே கேட்டிருப்பாங்க. 4% ஆண்டு வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு 5000க்கு ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் வட்டிக்கும், அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை. ஸோ இந்த கொஸ்டினே இந்த தனி வட்டியும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் இல்லை, கூட்டு வட்டி கண்டிஷன் தான். ஸோ இது நான் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் டைப் 4ல் கொண்டு வந்திருக்கணும். நல்லா கொஸ்டினை கவனிங்க. இப்போது 4% வட்டி வீதத்தில் 1.5 ஆண்டுகளுக்கு, 1.5 ஆண்டு மொத்த காலம் 1.5 ஆண்டு, அதில் 5000 ரூபா பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடும்போது ஒரு கூட்டு வட்டி கிடைக்கும். அடுத்து அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு கூட்டு வட்டி கிடைக்கும். அது ரெண்டுக்கான வித்தியாசம்தான். அப்போ ரெண்டுமே கூட்டு வட்டி தான், ஆனால் கண்டிஷன் வேறு. ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற ஒரு கண்டிஷன், அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷன், அது ரெண்டுக்கான வித்தியாசம். அது மூலமாக கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். இதில் எந்த ஃபார்முலா வரும், எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே, அவசரப்பட்டு இதை நம்ம கான்செப்டும் தெரியாமல் வேறு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிஷன் நம்ம வரோம். ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம பண்ணுவோம்? 1.5 வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வட்டியை. 5000த்தில் நீங்கள் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா அதான வட்டி. 4% எவ்வளவு? 200 ரூபா. 1%, அதாவது 10%ங்கிறது 500, 1%ங்கிறது 50, 50 × 4 200 ரூபா. இப்போ இது ஒரு வருஷத்துக்கு. இப்போ அடுத்தது இந்த வட்டியை இதோட நம்ம சேர்த்துருவோம்.
எவ்வளோ வரும்? 5200 வரும். இந்த 5200 இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அரை வருஷத்துக்கான வட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? ஒரு வருஷத்துக்கு 4%, அரை வருஷத்துக்கு 2% தான். இது ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 2% என்ன வரும்? 1% 52, அப்போ 2% 104. 104 ரூபானா இதுதான் மொத்தத்துக்கு 1.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி. எவ்வளவு? 304 ரூபா. 304 ரூபா தான் கிடைக்கும். இப்போது அரையாண்டு கான்செப்ட்டுக்கு நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம்? 5000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு, 4% வட்டி, 1.5 ஆண்டுனா மொத்தத்துக்கு 3 தானே. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 2% தான். இப்போ காலம் 3 தானே. ஸோ 3, 3, 1 இந்த ஷார்ட்கட் தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 5000த்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2% கண்டுபிடிச்சாவே போதும். 5000த்தில் 2% என்ன? 100 ரூபா. 100 × 3 300 ரூபா. அடுத்து 100ல் 2% 2 ரூபா. 2 3 6. நெக்ஸ்ட்டு 2ல் 2%. இப்போது 2ல் வந்து 1% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 0.02 இதுதான். இதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்? 0.04 வரும்ல. 0.04 தான் அந்த 2ல் 2%. அப்போ இங்கே 0.04 போட்டுருவீங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 306.04. அதாவது அரையாண்டு கண்டிஷனில் 1.5 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய வட்டி, கூட்டு வட்டி இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுக்கான வித்தியாசம் தானே. அப்போ 306.04 தான் பெருசு, 304. இதை மைனஸ் பண்ணோம்னா 2.04 வருமா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். 2.04 ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான ஆன்சர். பாருங்கள், கூட்டு வட்டி கண்டிஷன் தான். அவங்க 1.5 வருஷத்தை கொடுத்துட்டு ஆண்டுக்கு ஒரு முறைக்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசத்தை என்னன்னு கேட்குறாங்க. கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சா ஓகே. இப்போ லாஸ்ட்டு டைப் பாருங்கள். டைப் 4 பார்த்தீங்கன்னா, ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூபாய் 168 கிடைக்கிறது எனில் அது தனித்த வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கூட்டு வட்டியில் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, தனி வட்டியில் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்குன்னு கேட்குறாங்க. இப்போது நம்ம தனி வட்டிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா SI = PNR/100 இது இருந்தாவே போதும். இப்போது பிரின்சிபல் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்களா? பிரின்சிபல் வேல்யூ கொடுக்கல. ஓகே, அதே போல் N வேல்யூ இங்கே கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ, N வேல்யூ 2ன்னு கொடுக்குறாங்க, ஆர் வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூ இருந்தால் தானே நம்ம இதில் நம்ம சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்டிஷனில் நம்ம கூட்டு வட்டி கண்டிஷனில் பிரின்சிபல் எவ்வளோ வரும்னு பார்க்குறதுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த அசல் காணுதலில் ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். என்னன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. இதுக்கு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 தானே. ஸோ 10%ங்கிறத நம்ம 10/100ன்னு போடுவோம். இதை நம்ம அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 1/10ன்னு கிடைக்கும். இதில் கீழே இருக்கிறத Pன்னு நம்ம எடுத்துக்குவோம். கீழே இருக்கிறது என்ன? 10 தானே. ஸோ 10ன்னு எடுத்துக்குவோம். மொத்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம்? இதை ரெண்டையும் கூட்டுனா 11ன்னு கிடைக்கும். இப்போ 2 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இது ஆல்ரெடி நம்ம மெத்தட் நம்ம அது பார்த்துட்டோம். இங்கே அந்த மெத்தட் இங்கே அப்ளை பண்ணி தான் P வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்கொயர் பண்ணால் 100, 121. இப்போ இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள். 21 தானே வித்தியாசம். அந்த 21 அளவோட வேல்யூ தான் இவங்க கொடுத்துருக்க கூட்டு வட்டி. கூட்டு வட்டி எவ்வளவு? 168ன்னு கிடைக்குதா? அதில் இருந்து பிரின்சிபல் வேல்யூ என்ன? 100ங்கிறதானே. ஸோ 100ஓட வேல்யூ என்ன? இந்த 21 அளவுங்கிறது கூட்டு வட்டிக்குரியது, கூட்டு வட்டிக்குரிய அளவு. ஓகே, 121ங்கிறது மொத்த தொகைக்குரிய அளவு. அவங்க இந்த மாதிரி கண்டிஷனில் மொத்த தொகை கேட்டால் 121ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ இது ஈஸியாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரு 21 21, 8 21 168. இப்போ 8யும் 100ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 800ன்னு இருக்குமா? 800 தான் பிரின்சிபல் வேல்யூ. 800 தான் பிரின்சிபல் வேல்யூ. இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பிரின்சிபல் தானே தேவையாக இருந்தது. அப்போ இங்கே SI = 800 × N வேல்யூ 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10 தானே, /100. ஸோ சால்வ் பண்ணால் இந்த 2 0 அந்த 2 0 அடிச்சிடலாம். 8 2 16, 16 × 10 120,
60. ஸோ 160 தான் இந்த தனி வட்டிக்கான வேல்யூ. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள் எவ்வளோ வேலை நம்ம கொடுத்துருக்காங்க, இதை நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதே போல் தான் இங்கேயும் பாருங்கள், வருட கூட்டு வட்டி 10% எனில் ஒரு தொகை 3 வருடத்தில் பெரும் கூட்டு வட்டி 331 எனில் அந்த தொகை அதே காலத்தில் பெறும் தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதே போல் தான் இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா PNR/100. நம்மளுக்கு பிரின்சிபல் வேல்யூ தவிர மீதி எல்லாம் கொடுத்துருக்காங்க தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10, காலம் வந்து 3. ஆனால் கூட்டு வட்டியில் 331 ரூபான்னு கிடச்சிருக்குன்னா இதே இதை தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எடுங்க 10%. அப்போ 10%ஓட வேல்யூ நம்ம 10/100ன்னு போட்டுக்குவோம். அது 0 அடிச்சு கொடுத்தோம்னா 1/10. இதில் இருந்து பிரின்சிபல் வேல்யூ நம்ம கீழே இருக்க 10 எடுத்துக்குவோம். மொத்த தொகை வந்து இதை ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா 11. இப்போ இங்கே 3 வருஷம்னு சொன்னனால க்யூப் பண்ணிக்கணும். க்யூப் பண்ணோம்னா 10 க்யூப் பண்ணோம்னா 1000, 11 க்யூப் பண்ணோம்னா 1331. இப்போ இது ரெண்டுக்கான வித்தியாசம் எவ்வளோ வரும்? 331. ஸோ இந்த 331 தான் கூட்டு வட்டியோட அளவு. ஓகே, கூட்டு வட்டியோட அளவு. இந்த 331ஓட அளவே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, கூட்டு வட்டி ரூபாயில் 331 சொல்லிட்டாங்க. அதில் இருந்து 1000ஓட வேல்யூ என்ன? 1000 தானே பிரின்சிபல் வேல்யூ. ஓகேவா, அதோட வேல்யூ என்ன? இப்போ இது 1 தான், ஒருட்டே அடியா 1 × 1000, 1000 தான் அதற்கான பிரின்சிபல் வேல்யூ. 1000 தான் அதற்கான பிரின்சிபல் வேல்யூ. இப்போ இதை நம்ம இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பிரின்சிபல் வேல்யூ 1000 × n வேல்யூ 3, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 / 100. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். இன்னும் 10 100, 100 × 3 300 ரூபா. 300 ரூபா தான் தனி வட்டி. அவங்க தனி வட்டியோட அளவு தானே கேட்டிருக்காங்க. 300 ரூபா தான் அதுக்கான ஆன்சர். இதே தனி வட்டியும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் அப்படின்னாவே நம்ம அதுக்கேற்றாப்படி நம்ம தனி ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 வருஷத்துக்கானது. ரூபாய் 1000 அசலானது வருடத்திற்கு 10% வட்டி வீதத்தில் 4 வருடத்திற்கு பிறகு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசங்கிறது 2 வருஷம் 3 வருஷம் இதான் நம்ம பார்த்துருப்போம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு. அப்போ வேறு வழியே இல்லை, தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூட்டு வட்டிக்கு 4 வருஷத்துக்கான வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன எடுத்துக்குவோம்? 1000 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டு, 10% வட்டி வீதம், 4 வருஷம். 4 வருஷத்துக்கான ஷார்ட்கட் நம்ம என்னென்னு பார்க்குறோம்? 4 6 4 1. இந்த நம்பரில் ஞாபகம் இருக்கா? நான் ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ 1000ல் 10% 100. சாரி, 100 × 4 400. நெக்ஸ்ட்டு 100ல் 10% 10. 10 × 6 60. அடுத்து 10ல் 10%னா 1, ஒரு நாள் 4. நெக்ஸ்ட்டு 1ல் 10%னா 0.1. அப்போ 0.1 × 1 0.1 தான். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணால் 464.1. இதுதான் வந்து கூட்டு வட்டி. இப்போ அடுத்தது நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டி கண்டுபிடிக்கிறதா PNR/100 இதவே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிரின்சிபல் வேல்யூ 1000 ரூபா, n வேல்யூ 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 / 100. ஸோ 2 0 இந்த 2 0 அடிச்சிடலாம். 10 100, 100 × 4 400. அப்போ தனி வட்டியோட வேல்யூ 400. இப்போ அவங்க கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்போது 464.1க்கும் 400க்கும் வித்தியாசம் எவ்வளோ வரும்? 64.1ன்னு வரும். 64.1. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள், ஸோ 4 வருஷம் கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசத்துக்கு ஃபார்முலாவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அவசியம் இல்லை. தனித்தனியாக கூட்டு வட்டிக்கு 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், தனி வட்டி கான்செப்டில் அந்த 4 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும், அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பார்ட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். கம்ப்ளீட்டாக நம்ம கூட்டு வட்டியும் நம்ம எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மெத்தடுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி அடுத்த எல்லா பார்ட்டுமே நான் முடிச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எல்லா பார்ட்டுமே நான் முடிச்சு கொடுத்துட்டே இருக்கேன். அடுத்தது இன்னும் நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா இயர் வைஸ். அப்போ 2024 வரைக்கும் உங்களுக்கு இந்த பார்ட்லாம் இருக்குது. அடுத்து நான் 2025 ஸ்பெஷலாக உங்களுக்கு ரிவைசன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம எக்ஸாம் வரைக்குமே நல்ல ஒரு ப்ராக்டிஸில் இருப்போம். நீங்கள்
எந்த அளவுக்கு ஆர்த்தோட ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆக முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.